Hi everyone. Today we are going to discuss about LPP using pickup method. In our previous video we have discussed about LPP using graphical method and LPP using simplex method. For better understanding regarding LPP, you can go to those videos and watch how to find out optimal solution using LPP. So LPP, linear programming problem. So what is meant by linear programming problem? It is that you are going to allocate the resources in the best possible manner so that we are going to achieve the optimization. So here optimization is either to maximize the profit or to minimize the cost. Today we are going to discuss on Big M method. So Big M method. So what is this M is to maximize. Okay. So how to solve these problems? So we are going to discuss one problem and solution for that, and how you are going to find out the optimality condition, condition, how to reach that. And before going on to that, first let us understand few things. How to solve this Big M method. So Big M method தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Linear programming problem regarding for Big M method. How you are going to use that. So அதுக்கு முன்னாடி வந்து சில டேர்ம்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியணும், அண்ட் அந்த டேர்ம்ஸை வந்து எப்படி வந்து இது பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து இந்த Big M மெத்தடில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிள்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னு ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த Big M மெத்தடில் மொத்தம் வந்து நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் வி ஹாவ் டு நோட் டவுன். ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ Big M மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்லாக் வேரியபிள்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்லாக் வேரியபிளை எப்பயுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில், ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணணும். அதாவது ப்ளஸ் S1 அந்த மாதிரி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ளஸ் S1 ப்ளஸ் S2 அந்த மாதிரி வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருந்தா நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுவோம் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில். அதாவது எதுக்காக இந்த ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள், இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்லாம் எதுக்காக நம்ம சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா இன்ஈக்வாலிட்டி. இதுக்கு பேர் என்னது? இன்ஈக்வாலிட்டி. இந்த இன்ஈக்வாலிட்டியை வந்து ஈக்குவல் டுன்ற சிம்பிளாக நம்ம வந்து ஈக்குவேஷனாக மாற்றி LPP ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ வந்து அதுக்காக தான் இன்ஈக்வாலிட்டியை ஈக்குவேஷனாக ஈக்குவாலிட்டியாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதில் எப்போ ஸ்லாக் வேரியபிள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம சம்மில் இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரெயின்ட்டில் அப்போ வந்து ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணுவோம். ப்ளஸ்ன்ற சிம்பிளை யூஸ் பண்ணி ப்ளஸ் S1 ப்ளஸ் S2 எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். வேறு சப்ளஸ் வேரியபிள் எப்போ நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம சம்மில் இருந்ததுன்னா சப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணுவோம். அதாவது மைனஸ் S1 இல்லை மைனஸ் S2 அந்த மாதிரி வந்து நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அது கூட இன்னொரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ்ன்னு எழுதுவோம். ஸோ யூஸ்வலி ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இஸ் ரெப்ரசன்டட் பை A. ஓகேங்களா? ஸோ ஏன்னு நம்ம எழுதுவோம். ஸோ A1 எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி A1 A2 அந்த மாதிரி நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள்னா வெறும் ஸ்லாக் வேரியபிள் அதை வந்து ஆட் பண்ணிப்போம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம சம்மில் இருந்தது கொஸ்டின்லனா சப்ளஸ் வேரியபிள்னு சப்ராக்ட் பண்ணுவோம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னு வந்து ஆட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாக் வேரியபிளுக்கு ப்ளஸ் பண்ணுவோம் அண்ட் இதுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சப்ளஸ் வேரியபிளுக்கு மைனஸ் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வெறும் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தது அப்படின்னா ஒன்லி ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ப்ளஸ்ன்னு ஏன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சம்மில் வந்து
ஒரே சம்மில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சிம்பிள்ஸ் மூலமாக கூட கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்லாக் வேரியபிளை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம், ப்ளஸ்ன்னு எழுதும். ப்ளஸ் S1 ப்ளஸ் S2 மூணு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததுன்னா மூணுத்துக்குமே வந்து ப்ளஸ் S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3ன்னு எழுதுவோம். ஓகேங்களா, வேறஸ் வந்து 2 கன்ஸ்ட்ரெயின்ட்டோ இல்லை 3 கன்ஸ்ட்ரெயின்ட்லுமே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ளஸ் வேரியபிளை மைனஸ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணுவோம். இப்போ மைனஸ் S1 ப்ளஸ் A1, ஓகேங்களா, மைனஸ் S2 ப்ளஸ் A2, 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால், 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் மைனஸ் S3 ப்ளஸ் A3, இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்படி வந்து இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷனாக மாற்றுறது அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு சிம்பிள் இருந்ததுன்னா வெறும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், வேறு எதுவுமே அங்கே பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கும், இல்லை எல்லாமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கும், இல்லை வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 காம்பினேஷனில் இருக்கலாம் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸு சம்மில், இல்லை 3 காம்பினேஷன் இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதும்போது நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ எப்படி வந்து அது எல்பிபி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுறதுலேருந்து நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனோடு எழுதணும், எதுக்கு வந்து ப்ளஸ் பண்ணணும் அண்ட் எதுக்கு வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ்வலாக வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இப்போ வந்து எப்படி எழுதுவோன்னா ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த வேரியபிள்ஸ் அந்த இதை எழுதிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து எத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோமோ, இப்போ S1 S2 S3 3 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்க. ஸோ மூணுத்துக்குமே வந்து S1 S2 S3ன்னு மூணுமே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் காட்டுவோம் அண்ட் 0ன்னு நம்ம வந்து அதுக்கு வந்து கோஎஃபிஷியண்ட்டை எழுதுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்தது A1 A2ன்ற 2 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா அதுக்கு எம்ன்ற ஒரு கோஎஃபிஷியண்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எம்ன்றது என்னன்னா லார்ஜஸ்ட் நம்பர் associated with that artificial variable. So mன்றது என்னன்னா largest number which is associated with the artificial variable. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக எல்பிபி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இதை மூலமாக தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்மளோட சம்மில் வந்து மினிமைசேஷன்ற கொஸ்டின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மினிமைசேஷன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கொஸ்டினை, மினிமைஸ் Z ன்னு கொடுத்துருக்காங்க. மினிமைசேஷன் சம்மாக இருந்ததுன்னா நம்ம வந்து இங்கே வந்து எழுதும்போது S1 S2 அதெல்லாம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்து எழுதிட்டு அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் எழுதுவோம். இங்கே என்னென்னலாம் கன்ஸ்ட்ரெயின்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லையும் எழுதுவோம். ஸோ அப்படி எழுதும்போது நம்ம வந்து என்ன பண்ணோன்னா மினிமைசேஷனுக்கு வந்து ப்ளஸ் எம்ன்னு எழுதுகிறோம், ப்ளஸ் M A1 ப்ளஸ் M A2 அந்த மாதிரி எழுதுவோம். மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க கொஸ்டின் மேக்ஸிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டுனா மைனஸ் M A1 ப்ளஸ் மைனஸ் M A2ன்னு எழுதுவோம். ஓகேங்களா, மைனஸ் M A1 மைனஸ் M A2ன்னு எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சம் பாருங்கள், மினிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு 4x1 ப்ளஸ் 3x2. ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். யூஸ்வலாக நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸு இல்லைனா மினிமைஸ் தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு 4x1 ப்ளஸ் 3x2ன்னு. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் என்னவாக இருக்குது, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தால் சப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து இங்கே நான் எழுதியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்பிபி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு ஹெட்டிங் எழுதிக்கிட்டேன் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து மினிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிறத வரைக்கும் எழுதுங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்படி எழுதணும் இதுன்றதை நான் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட்டை எழுதுனா தான் இது எப்படி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எழுதணுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2x1 ப்ளஸ் x2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்ற இருக்கிறதுனால நான் சப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் S1 ஆகுது, கூட
ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் a1 8 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஆக்கிட்டேன். அடுத்தது வந்து -3x1 + 2x2 இது லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஸ்லாக் வேரியபிளை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஹிண்ட்டை வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா நான் என்ன பண்ணணும், ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து ஸ்லாக் வேரியபிளை இங்கே வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? -3x1 + 2x2 + s2 இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா x1 + x2 greater than or equal to 6. ஸோ x1 + x2 greater than நம்ம என்ன பண்ணணும், சப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சப்ளஸ் வேரியபிள் சப்ராக்ட். ஸோ இது வந்து மூணாவது கன்ஸ்ட்ரெயின்ட்னால -s3ன்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் a1 ஆல்ரெடி எழுதிட்டேன். இங்கே a1 a2ன்னு எதுவுமே கிடையாது, ஏன்னா ஸ்லாக் வேரியபிள் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து சப்ளஸ் வேரியபிள் கூட தான் அது வரும். ஓகேங்களா? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளில் வரும், இல்லை வெறும்னே ஈக்குவல் டு இருக்கக்கூடிய சிம்பிளில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரும் பிக் எம் மெத்தட் கீழே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ளஸ் a2ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ வந்து சப்ளஸ் வேரியபிள் சப்ராக்ட் பண்ணிவிட்டேன், ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். எதனாலனா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதுனால. ஸோ ஈக்குவல் டு 6ன்னு எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுகிறோன்னு பார்த்தீங்கன்னா மினிமைஸ் z இஸ் ஈக்குவல் டு 4x1 + 3x2ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது இப்போ எத்தனை நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிளோ சர்ப்ளஸ் வேரியபிளோ எத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னோ அது அத்தனையும் வந்து ப்ளஸில் எழுதணும். அண்டு எல்லாத்துக்குமே கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 0ன்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ 0s1 0s2 0s3. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு நான் என்ன எழுத போகிறேன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், 2, a1 a2. இது மினிமைசேஷன் ப்ராப்ளம்ன்றதுனால நான் ப்ளஸ் m(a1) + m(a2)ன்னு எழுதியிருக்கேன். இதே வந்து இது மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்னா நான் என்ன எழுதணும்னா -m(a1) -m(a2)ன்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து எல்பிபி ஸ்டாண்டர்ட் ஃபார்மை வந்து ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ நம்ம சம்மில் எப்பயுமே வந்து ஒரே சிம்பிள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சர்ப்ளஸ் வேரியபிளும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் கொண்டு வந்தோம். இது லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணியிருக்கோம். மூணாவதுல பார்த்திங்கன்னா வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்றதுனால சப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 கன்ஸ்ட்ரெயின்ட்டாக எழுதிட்டேன். இப்போ அடுத்தது லாஸ்ட் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் x1 x2 என்னென்னலாம் இருக்குது, s1 s2 s3 அண்ட் தென் a1 அண்ட் a2 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ எப்பயுமே வந்து வேரியபிள்ஸ்க்கு வந்து நெகட்டிவ்ஸ் வேல்யூஸ் நம்மளால் அசைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம வந்து நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டேபிளை நான் ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் இனிஷியல் டேபிளில் நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்னவோ அதை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதோட கன்க்ளூஷன் எழுதிடுவோம். வேறஸ் இன்னும் நம்ம வந்து நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷனை ரீச் பண்ணல அப்படின்னா ஃபர்தராக ஐட்ரேஷன்ஸ் எப்படி வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஐட்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்குமோ 2-3 டேபிள், அதே மாதிரி இதுலேயும் அதே தான் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேபிளை நான் எழுதியிருக்கேன். ஸோ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு எப்படி எழுதுவோமோ அதே மெத்தடு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் இது வந்து பேசிக் வேரியபிள் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இது அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே எழுதிட்டேன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். x1 x2 s1 s2 s3 அண்ட் தென் இது a1 a2 அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சொல்யூஷனு ரேஷியோ. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் வந்து எப்பயுமே வந்து கடைசி ஐட்ரேஷன்ஸ் போடுற வரைக்கும் இந்த டேபிளோட ஹெட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு மாறாது. ஓகேங்களா? ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் எப்படி நம்ம பண்ணமோ அதே தான். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளோட இந்த இனிஷியல் அந்த இது ஹெட்டிங் வந்து மாறாது எத்தனை ஐட்ரேஷன்ஸ் நம்ம போட்டாலும். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்லேயும் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருந்தால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகேங்களா? சப்போஸ் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இல்லை அப்படின்னா அந்த
இடத்துல ஸ்லாக் வேரியபிள் இருக்கும்ல, அந்த ஸ்லாக் வேரியபிளை எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்ளஸ் வேரியபிள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது. அதனால் நான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா A1க்கு M, அதனால் இந்த எம்ஐ எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கிடையாது, இருந்ததுன்னா எழுதிக்கலாம். இல்லை இங்கே ஸ்லாக் வேரியபிள் தான் இருக்குது அப்படின்னா ஸ்லாக் வேரியபிளை நான் எழுதிக்கிறேன், S2ன்னு எழுதிக்கிறேன். அண்ட் S2ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 0, அந்த 0வை நான் எழுதிக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளஸ் வேரியபிள், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது. அண்ட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை அகெயின் நான் எடுத்துக்கிறேன் A2ன்னு. அண்ட் A2ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன M, அந்த எம்மை தான் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் அந்த நம்ம எல்பிபி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஃப்ரேம் பண்ணதை அதை எடுத்து அப்படியே நம்ம வந்து எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது 2 x1, அடுத்தது x2 1x2ன்னு அர்த்தம். அடுத்தது S1 என்னது மைனஸ். ஓகே, மைனஸ் S1னா என்ன அர்த்தம்னா -1 அர்த்தம். ஸோ அதனால் -1ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது நம்மளுக்கு S2 கிடையாது, இதில் S3யும் கிடையாது, அதனால் அது ரெண்டையும் 0ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் A1 இருக்குது, அதனால் A1க்கு 1ன்னு எழுதிக்கிட்டேன். A2க்கு கிடையாது, அதனால் 0ன்னு எழுதுகிறேன். அண்ட் சொல்யூஷனில் வந்து 10ன்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? 10ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து -3x1. ஸோ -3ன்னு எழுதிக்கிறேன். x2க்கு எவ்வளோ 2ன்னு எழுதிக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அது S2, அதனால் வந்து 0, S1க்கு 0ன்னு எழுதிட்டேன். அண்ட் S2 வந்து +1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் 1ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது S3 கிடையாது, அதனால் 0. அண்ட் தென் A1 A2 கிடையாது, ரெண்டுமே கிடையாது, அதனால் 0ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 0ன்னு எழுதிக்கிறேன். அண்டு லாஸ்ட்டு சொல்யூஷனில் வந்து இந்த 6 எழுதிக்கிறேன், அதான் இந்த 6. அடுத்தது A2 நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் A2 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதணும்னு ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து 1x1, அதனால் 1, 1x2, அதனால் 1, அண்ட் தென் வந்து -S3. ஸோ -1ன்னு போடணும். S3ல் S1 S2வும் கிடையாது, அதனால் 0ன்னு எழுதிக்கிட்டேன். -1ன்னு எழுதுகிறேன். அடுத்தது A2 பார்த்தீங்கன்னா 1, A1 கிடையாது, அதனால் 0ன்னு எழுதிக்கிட்டு A2வில் மட்டும் 1ன்னு எழுதிக்கிறேன். அண்ட் தென் சொல்யூஷனில் இந்த 6 எழுதுகிறேன், அதுதான் இந்த 6. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா ZJ கண்டுபிடிக்கணும். இந்த ZJ யூஸ்வலாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆன்சர் வருதோ அதுதான் இங்கே எழுதணும். அதாவது m இன்ட்டு 2 ப்ளஸ் 0 இன்ட்டு -3 ப்ளஸ் m இன்ட்டு 1. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நடுப்புற இருக்கிறது 0 ஆகிடும். ஓகேங்களா? எனி நம்பர் இன்ட்டு 0 வந்து 0. ஸோ m இன்ட்டு 2 எவ்வளோ 2m, m இன்ட்டு 1 எவ்வளோ m. ஓகேங்களா? 2m ப்ளஸ் m பார்த்தீங்கன்னா 3mன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது m இன்ட்டு 1 m, 0 இன்ட்டு 2 0. ஓகேங்களா? m இன்ட்டு 1 m. ஓகேங்களா? ஸோ m ப்ளஸ் m 2m. ஓகே, ஸோ அடுத்தது m இன்ட்டு -1 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் m இன்ட்டு 0. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் 0 ஆகிடும் அண்ட் இது மட்டும் தான் இருக்கும். ஸோ -mன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது m இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 ப்ளஸ் m இன்ட்டு 0. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால 0ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது m இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் m இன்ட்டு -1. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் 0 தான் வரும், அடுத்தது லாஸ்ட் ஒன் மட்டும் -mன்னு வரும். ஓகேங்களா? ஸோ m இன்ட்டு -1 -m. அடுத்தது m இன்ட்டு 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் m இன்ட்டு 0. ஸோ இப்போ பண்ணும்போது என்ன ஆகும், m மட்டும்தான் வரும். ஸோ அதுதான் இந்த m. அடுத்தது m இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் m இன்ட்டு 1. ஸோ இது ரெண்டும் 0s தான் வரும். ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் மட்டும் mன்னு வரும். m இன்ட்டு 1 m. ஓகேங்களா? அடுத்தது m இன்ட்டு 10m ப்ளஸ் 0 இன்ட்டு 6 0 தான் வரும் ப்ளஸ் m இன்ட்டு 6 6m. ஸோ 10m ப்ளஸ் 6m எவ்வளோ
16m வரும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ இப்படி தான் நம்மளோட ZJ வேல்யூஸை அரைவ் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா CJ மைனஸ் ZJ. சில புக்ஸில் வந்து ZJ மைனஸ் CJன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் எப்பயுமே டிஃபால்ட்டாக CJ மைனஸ் ZJன்னு எடுக்கிறேன். ஸோ வந்து CJ மைனஸ் ZJ எப்படி பண்ணோன்னா, ஸோ இது வந்து CJ வேல்யூஸ், இது ZJ வேல்யூஸா. 4 மைனஸ் 3m பண்ணிங்கன்னா CJ மைனஸ் ZJ வந்து 4 மைனஸ் 3m ஆகும். 3 மைனஸ் 2m பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 2m. 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் எம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகும், அதனால ப்ளஸ் எம்னு எழுதியிருக்கேன். அடுத்தது 0 மைனஸ் 0 0. 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் எம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், அதனால எம்னு ஆகிடும். அடுத்தது m மைனஸ் எம் 0 தான், m மைனஸ் எம் 0 தான் அதுவும். ஸோ அதனால் இப்படி CJ மைனஸ் ZJ வேல்யூஸ் எழுதினோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் CJ மைனஸ் ZJ மினிமைசேஷன், நம்மளோட சம் மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நம்மளோட CJ மைனஸ் ZJ வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் CJ மைனஸ் ZJ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் மினிமைசேஷன் ப்ராப்ளம்க்கு. அதாவது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0னா என்னன்னா 0வோ இல்லை கிரேட்டர் தேன் 0, அதாவது ப்ளஸ் 0வோ பாசிட்டிவ் நம்பர்ஸோ வரணும், மைனஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது நம்மளோட CJ மைனஸ் ZJ வேல்யூ. அதில் ஏதாவது நெகட்டிவ் வேல்யூஸில் வந்தது அப்படின்னா நம்ம ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் இன்னும் ரீச் பண்ணலன்னு அர்த்தம். இன்னும் அடுத்தடுத்த ஐட்ரேஷன்ஸ் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் CJ மைனஸ் ZJ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்ததுனா தான் நம்ம ஆப்டிமாலிட்டி ரீச்டுன்னு அர்த்தம், இல்லைனா வந்து ஐட்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் 0வும் பாசிட்டிவ் வேல்யூஸும் மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ 4 மைனஸ் 3mமும் 3 மைனஸ் 2mமும் நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா நம்ம இன்னும் வந்து ஆப்டிமாலிட்டி இஸ் நாட் ரீச், ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் இன்னும் நம்ம ரீச் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஐட்ரேஷனுக்கு நம்ம போகணும்னு வந்து டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அகெயின் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கீ ரோ கீ காலம் கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து கீ காலம் கண்டுபிடிக்கணும், அடுத்தது கீ ரோ கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ கீ காலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸ்ல எது வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸில் எப்பயுமே என்ன பண்ணோம், மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவை நம்ம எடுக்கணும். இதில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3m இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ அண்ட் இதை நான் வந்து சூஸ் பண்ணுறேன் x1. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா கீ காலம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீ காலமை கண்டுபிடிக்கிறேன். மோஸ்ட் நெகட்டிவ் கம்பேர் பண்ணி மோஸ்ட் நெகட்டிவ் எடுத்து கீ காலம் கண்டுபிடிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சொல்யூஷனோட இதை வந்து நான் டிவைட் பண்ணும். ஸோ 10ஓட 2வை டிவைட் பண்ணோம். 10 டிவைடட் பை 2 ரேஷியோ எவ்வளோ வருது, 5 வருது. 6 டிவைடட் பை -3 பண்ணும்போது -2 வருது. அடுத்தது 6 டிவைடட் பை 1ன்னு பண்ணும்போது 6ன்னு வருது. இப்படி தான் நம்ம ரேஷியோஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் டிவைடட் பை அந்த கீ காலம் வேல்யூவை டிவைட் பண்ணி ரேஷியோஸை கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்குல்லங்க, இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தால் விட்டுருங்க. இதில் நெகட்டிவ்ஸ் இல்லாமல் லீஸ்ட்டாக எது வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எது அப்படின்றத பார்க்கணும். இப்போ நெகட்டிவ் வேல்யூ இந்த -2, அதனால் ஸ்கிப் பண்ணுறேங்க. 5 6 கம்பேர் பண்ணுங்கள். இதில் எதிர் வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எது சின்ன நம்பரு, 5 தான் சின்ன நம்பர். ஸோ அதனால் அதை அப்படியே நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் வந்து கீ ரோ, இதுக்கு பேர் ரோன்னு சொல்லுவோம் அண்ட் இதுக்கு பேர் காலம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கீ ரோ வேல்யூன்னு சொல்லுவோம், இது வந்து கீ காலம் வேல்யூன்னு சொல்லுவோம். கீ எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம கீ எலமெண்ட், பைவட் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேபிள் இனிஷியல் டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து கீ எலமெண்ட்டுன்றது வந்து 2. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ட்ரிங் வேரியபிள் எது, லீவிங் வேரியபிள். எப்படி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் என்ட்ரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள் கண்டுபிடிக்கணும். என்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னா இப்போ வந்து x1 வந்து என்ட்ரிங் வேரியபிளாக ஆகிடும் அண்ட் a1 வந்து லீவிங் வேரியபிளாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்ட்ரிங் வேரியபிள் எதுனா x1 என்ட்ரிங் வேரியபிள், லீவிங் வேரியபிள் எதுனா a1 வந்து லீவிங் வேரியபிளாக ஆகிடும். ஓகேங்களா? So this is entering variable and this is a1 is leaving variable. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் entering variable leaving variable கண்டுபிடிக்கணும். இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள், x1 is entering variable, a1 is leaving variable,
key element is 2. ஸோ எது இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த 2 தான் வந்து இங்கே வந்து கீ எலிமெண்ட் பைவேட் எலிமெண்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நான் போகிறேன். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி அந்த டேபிளோட அந்த மெயின் ஹெட்டிங்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள் சிஜேன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் பேசிக் வேரியபிள் அண்ட் தென் x1 x2 s1 s2 s3 a1 a2 சொல்யூஷன் ரேஷியோ அதெல்லாம் எப்படி வந்து ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்ம் பண்ணுறோமோ அதே தான் அடுத்தடுத்த ஐட்ரேஷனில் எழுத போகிறோம். அண்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அது அப்படியே ஃபஸ்ட்டு டேபிளில் எழுதியிருக்கதா அப்படியே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எது என்ட்ரிங் வேரியபிளாக ஆச்சு நம்மளுக்கு x1 என்ட்ரிங் வேரியபிள் அது எந்த பிளேஸில் இருந்தது a1ஓட பிளேஸில் இருந்தது. ஸோ இந்த a1ஓட பிளேஸில் நெக்ஸ்ட் டேபிளில் நம்ம என்ன எழுதுவோம்னா x1ன்னு எழுதுவோம். அந்த x1 தான் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் அந்த x1ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ 4, அந்த 4 தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். s2 a2 ஓகேங்களா? s2 a2 அண்ட் அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது 0, s2க்கு 0, a2க்கு m அண்ட் அதே நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த வேல்யூஸ்லாம் ஆல்ரெடி இது வந்து ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து போடணும் அப்படின்றத இந்த வேல்யூஸ்லாம் எப்படி கண்டுபிடிச்சன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ x1 வந்து என்ட்ரிங் வேரியபிளாக ஆகிடுச்சா? ஸோ இந்த என்ட்ரிங் வேரியபிளுக்கு இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இனிஷியல் ஓல்டு டேபிளை வச்சு தான் அடுத்த டேபிள் ஐட்ரேஷன்ஸ்லாம் நம்மளால் போட முடியும். ஸோ ஓல்டு டேபிளில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஐட்ரேஷன்ஸும் நம்மளுக்கு மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த x1க்கு வேல்யூஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ எலிமெண்ட் என்னன்னு பாருங்கள். ஸோ கீ எலிமெண்ட்டுன்றது நம்மளுக்கு 2. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2ன்ற பிளேஸில் நம்மளுக்கு 1 வரணும் அப்படின்னா இந்த நம்பர் இந்த ஓல்டு வேல்யூவாலே இந்த கீ எலிமெண்ட்டையும் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வேல்யூ டிவைடட் பை கீ எலிமெண்ட்டா. ஸோ முதல் ஃபார்முலா ஓல்டு வேல்யூ டிவைடட் பை கீ எலிமெண்ட்டா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா ஓல்ட் வேல்யூ டிவைடட் பை கீ எலிமெண்ட்டா. ஸோ என்ட்ரிங் வேரியபிள்கான வேல்யூஸ் நம்ம அப்டெயின் பண்ணோன்னா ஓல்ட் வேல்யூ டிவைடட் பை கீ எலிமெண்ட்டா. ஸோ ஓல்ட் வேல்யூ எவ்வளோ 2, கீ எலிமெண்ட்டும் 2 தான். ஓகே, 2 டிவைடட் பை 2 என்ன ஆகும் 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு 1 ஓல்ட் வேல்யூ கீ எலிமெண்ட் வந்து 2, ஸோ 1 டிவைடட் பை 2 1/2. அடுத்தது -1 ஓல்ட் வேல்யூ கீ எலிமெண்ட் 2, ஸோ -1/2 அதை தான் இங்கே எழுதியிருப்பேன் -1/2ன்னு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 0 ஓல்ட் வேல்யூ கீ எலிமெண்ட் 2, 0 டிவைடட் பை 2 என்ன ஆகும் 0ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து 0 ஓல்ட் வேல்யூ கீ எலிமெண்ட் 2, 0 டிவைடட் பை 2 என்ன ஆகும் 0. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து s3க்கு ஓல்ட் வேல்யூ s3 முடிச்சாச்சு. ஓல்டு வேல்யூ 0, 0 டிவைடட் பை 2 0. அடுத்து வந்து a1க்கு எழுதுகிறோம். ஸோ 1 ஓல்டு வேல்யூ அண்ட் கீ எலிமெண்ட் 2, ஸோ 1 டிவைடட் பை 2 1/2. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு a2க்கு வந்து ஓல்டு வேல்யூ 0, கீ எலிமெண்ட் 2, 0 டிவைடட் பை 2 0. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு வேல்யூ 10 அண்ட் கீ எலிமெண்ட் 2, 10 டிவைடட் பை 2 என்ன ஆகும் 5 ஆகும். அதை தான் இங்கே 5ன்னு எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ரேஷியோஸ் காலம் நம்ம ஃபில் பண்ணக்கூடாது, சொல்யூஷன் காலம் வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து x1க்கு எழுதி முடிச்சாச்சு வேல்யூஸ்லாம். அடுத்தது s2க்கும் a2க்கும் எப்படி எழுதணுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து s2க்கும் a2க்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா old value minus corresponding key column value into corresponding key row value divided by key element. ஓகேங்களா? ஸோ ஓல்டு வேல்யூ அப்படின்றது பழைய டேபிளில் பார்க்க வேண்டியது, அதுக்கு கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ கீ எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதுக்கு போட போகிறோம்னா s2க்கு போட போகிறோம். இந்த வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ s2ஓட ஓல்டு வேல்யூ என்னது -3. ஓகேங்களா? அந்த -3 தான் இங்கே எழுதியிருப்பேன். -3 அண்ட் ஃபார்முலாவில் என்னது மைனஸ் இருக்குது, மைனஸ்ன்னு எழுதிட்டு கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ.
ஸோ இந்த -3க்கு கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ அதே -3 தான். ஸோ அதே தான் வந்து -3 தான் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து -3னே எழுதியிருப்பேன். அடுத்தது கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ இதுக்கு -3க்கு கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ எவ்வளோ 2. ஸோ அதை தான் இங்கே வந்து எழுதியிருப்பேன், 2ன்னு எழுதியிருப்பேன். அடுத்தது கீ எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ அதனால் 2ன்னு எழுதியிருப்பேன். ஸோ இப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -3 + 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். அந்த 0வை தான் இங்கே வேல்யூவாக நான் எழுதியிருப்பேன், 0ன்னு இங்கே எழுதியிருப்பேன். அடுத்தது அதே மாதிரி இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அடுத்ததுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ எப்படி வந்தது, 7/2 எப்படி வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வோல்ட் டேபிளை பார்த்துக்கோங்க. 2 தான் வோல்ட் வேல்யூ, மைனஸ் அதோட கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ எவ்வளோ -3. ஓகேங்களா? கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூனா இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வோல்ட் வேல்யூ, இது கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ, இது கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ இது. ஓகேங்களா? ஸோ கீ ரோ வேல்யூ இது அண்ட் கீ எலமெண்ட் வந்து இது. ஸோ அதை தான் இங்கே வந்து எழுதியிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இன்ட்டு -3 × 1 / 2. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? 3/2. ஸோ 2 + 3/2 7/2. ஸோ இந்த 2 × 2 4 ஆகிடும், 4 + 3 7 ஆகிடும், 7 / 2. ஸோ அந்த வேல்யூவை 7/2ன்னு இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வோல்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ 0 மைனஸ் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ எவ்வளோ -3. இந்த என்டையர் இந்த ரோக்கே வந்து கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -3 தான். ஸோ -3 கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ, கீ ரோ வேல்யூ பார்த்தீங்கன்னா -1, கீ எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருப்பேன். 0 மைனஸ் இன்ட்டு -3 × -1 / 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ 3/2ன்னு வரும், -3/2. ஸோ அது -3/2வை இங்கே எழுதியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார் S2 இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ வோல்ட் வேல்யூ எவ்வளோ 1, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ -3, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 0, கீ எலமெண்ட் வந்து 2. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே 1 மைனஸ் -3 × 0/2. ஸோ எனி நம்பர் இன்ட்டு 0 வந்து 0. ஸோ 1 - 0 1. ஸோ அதை தான் இங்கே 1ன்னு எழுதியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 0 வோல்ட் வேல்யூ வந்து 0, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ -3 அண்ட் கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 1, கீ எலமெண்ட் 2. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருப்பேன். 0 மைனஸ் -3 × 0 / 2 is equal to 0. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து A1க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி போடுவோம் அப்படின்னா வோல்ட் வேல்யூ 0, கீ காலம் வேல்யூ -3 அண்ட் கீ ரோ வேல்யூ 1 அண்ட் தென் வந்து கீ எலமெண்ட் வந்து 2. ஸோ அதை தான் எழுதியிருப்பேன். 0 மைனஸ் -3 × 1 / key element. So 0 minus 3 × 1 / 2. So minus into minus plus ஆகிடும். So 3/2. ஸோ அதுதான் வந்து 3/2ன்னு இங்கே எழுதியிருப்பேன். அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபார் A2 இங்கே எழுத போகிறோம். இது ஓல்ட் வேல்யூ 0 மைனஸ் ஆஃப் -3 கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ அண்ட் கீ ரோ வந்து 0, கீ எலமெண்ட் 2. ஸோ வந்து 0 மைனஸ் ஆஃப் -3 × 0 / 2. ஸோ வந்து இது எல்லாமே ஜீரோஸ் இருக்கிறதுனால 0 தான் வரும். ஸோ 3/0ன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து சொல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் வேல்யூ மைனஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ -3 இன்டூ கீ ரோ வேல்யூ 10 / key element 2.
ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். 6 மைனஸ் -3 × 10 டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 5 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6 + 15 என்ன ஆகும்? 21 ஆகும். ஸோ அதை தான் வந்து 21ன்னு இங்கே எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து A2க்கு இப்போ வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணும். இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ A2ஓட ஓல்ட் வேல்யூ எவ்வளோ? 1. கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ அதே 1 தான். அண்ட் கீ ரோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? 2. அண்ட் கீ எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 2 தான். ஸோ 1 மைனஸ் 1 இன்ட்டு 2 டிவைடட் பை 2. 1 மைனஸ் 1 இன்ட்டு 2 டிவைடட் பை 2. 1 மைனஸ் 1 0 ஆகிடும். ஸோ அதை தான் 0ன்னு இங்கே ஃபில் பண்ணியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஓல்ட் வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 1. ஸோ இதுக்கு வந்து காலம் வேல்யூ இது, ரோ வேல்யூ இது, அண்ட் தென் கீ எலிமெண்ட் இது. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருப்பேன் கேல்குலேஷன். 1 மைனஸ் 1 இன்ட்டு 1 டிவைடட் பை 2. ஸோ 1/2. 1 மைனஸ் 1/2 எவ்வளோ ஆகும்? ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோன்னா 2 மைனஸ் 1/2 1/2ன்னு வரும். ஸோ அதை இங்கே 1/2ன்னு எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பார்க்குறோம். ஸோ ஓல்ட் வேல்யூ 0, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ -1, கீ எலிமெண்ட் வந்து 2. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே பண்ணியிருப்பேன். ஸோ வந்து 0 மைனஸ் 1 இன்ட்டு -1/2 1/2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 1/2ன்னு எழுதிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் S2க்கு நம்ம எழுத போகிறோம். S2க்கு 0 ஓல்ட் வேல்யூ, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 0, கீ எலிமெண்ட் 2. ஓகேங்களா? 0 மைனஸ் 1 இன்ட்டு 0 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ 0 தான் வந்து நம்மளுக்கு வேல்யூ ஆன்சராக வரும். ஸோ 0ன்னு எழுதிக்கிட்டேன் இங்கே. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து S3க்கு பண்ண போகிறோம். S3க்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓல்ட் வேல்யூ 0, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 0, அண்ட் கீ எலிமெண்ட் 2. ஓகேங்களா? -1 இன்ட்டு 0 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ வந்து -1 மைனஸ் 1 இன்ட்டு 0/2. ஸோ 1 இன்ட்டு 0 0 தான் ஆகும். ஸோ -1 தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ. ஸோ -1ன்னு நம்ம எழுதணும். ஸோ -1ன்னு இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம S3க்கு முடிச்சாச்சு. அடுத்தது A1 A2 ஓல்டு வேல்யூ 0 அண்ட் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 1, கீ எலிமெண்ட் 2. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து கேல்குலேஷனில் இங்கே பண்ணியிருப்பேன். 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 டிவைடட் பை 2. ஸோ -1/2 வரும். ஸோ -1/2ன்னு இங்கே எழுதியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்தது A2க்கு 1 மைனஸ் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 0, கீ எலிமெண்ட் 2. 1 மைனஸ் 1 இன்ட்டு 0/2. ஸோ 1 மைனஸ் 1 இன்ட்டு 0/2 1. அடுத்து அதை தான் வந்து இங்கே 1ன்னு எழுதியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்தது சொல்யூஷனுக்கு ஓல்ட் வேல்யூ 6, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 10, கீ எலிமெண்ட் 2. 6 மைனஸ் 1 இன்ட்டு 10 டிவைடட் பை 2. ஸோ அதை தான் வந்து இங்கே 6 மைனஸ் 5 லாஸ்ட்டாக 1ன்னு எழுதியிருப்பேன். ஸோ 1ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we have to find out ZJ values. ஸோ ZJ வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூ இன்ட்டு இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆன்சர் வருதோ அதை ZJ வேல்யூஸாக எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 1 4 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0, m இன்ட்டு 0 0. ஸோ அதனால் 4ன்றதை இங்கே எழுதிக்கிட்டேன். அடுத்தது 4 இன்ட்டு 1/2 பண்ணிங்கன்னா 2 வரும். ஓகேங்களா? 0 இன்ட்டு 7/2 வந்து 0 தான். அடுத்தது m இன்ட்டு 1/2 பார்த்தீங்கன்னா m/2. ஓகேங்களா? ஸோ 2 ப்ளஸ் m/2 அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். அடுத்தது 4 இன்ட்டு -1/2 பண்ணிங்கன்னா -2 வரும். 0 இன்ட்டு -3/2 பண்ணிங்கன்னா 0 வரும். m இன்ட்டு 1/2 பண்ணிங்கன்னா m/2 வரும். ஸோ -2 ப்ளஸ் m/2. ஓகேங்களா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது 4 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 0 ப்ளஸ் m இன்ட்டு 0 0. ஸோ எல்லாமே 0ன்றதுனால இங்கே 0ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது 4 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் m இன்ட்டு -1.
ஸோ அதனால் வந்து மைனஸ் எம்ன்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது 4 × 1/2 2, 0 × 3/2 0, m × -1/2 -m/2. ஸோ 2 - m/2 அதை இங்கே எழுதிக்கிட்டேன். அடுத்தது 4 × 0 0, 0 × 0 0, m × 1 m. ஸோ டோட்டலாக m தான் வரும். அடுத்தது 4 × 5 20 + 0 × 21 0 + m × 1 m. ஸோ 20 + m அதை இங்கே எழுதிக்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா zj வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது cj - zj கண்டுபிடிக்கணும். அதாவது cj வேல்யூ இங்கே இருக்குது, zj வேல்யூஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். 4 - 4 0, 3 - 2 - m/2 பண்ணிங்கன்னா 2 - m/2 வரும். ஓகேங்களா. அடுத்தது 0 -2 + m/2 பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 - m/2 வரும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இது பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 4 - m/2ன்னு நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ m - 2 + m/2. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 4 - m/2. அடுத்தது 0 - 0 0, 0 - m பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் எம்னு எழுதிட்டேன். அடுத்தது m - 2 மைனஸ் ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் m/2 பண்ணும்போது நம்மளுக்கு 3m - 4/2 வரும். ஓகேங்களா. அடுத்தது m - m 0, ஸோ அதை விட்டுறோம் அப்படியே. ஸோ இதுதான் நம்மளோட cj அண்ட் cj - zj வேல்யூஸாக. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் கேல்குலேட் பண்ணோம். அடுத்தது இப்போ நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்ன? cj - zj வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒன்று 0வாக இருக்கணும், இல்லை >0, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸில் இருக்கணும், நெகட்டிவ்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ஸ் வேல்யூஸ் எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாம் பாசிட்டிவ் 0 ஓகே, இது எல்லாம் ஓகே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 - m/2ன்னு ஒன்று இருக்குது, 4 - m/2ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு வேல்யூ இப்போ எம்முக்கு வந்து ஒரு 3ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா 2 - 3/2ன்னு பண்ணோம்னா நம்மளுக்கு -1/2ன்னு வரும். அதே 3ஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இட்ஸ் ஓகே. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கும்போது வந்து 2 மைனஸ் வேல்யூஸில் இருக்குது. ஸோ நான் வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் நெகட்டிவ், இதுதான் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூவை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் நெகட்டிவ்னு பார்க்கும்போது இது ரெண்டுத்தில் வந்து இதுதான் நெகட்டிவ் வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ பார்க்கும்போது இதை நான் வந்து கீ காலமாக வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. x2வை வந்து கீ காலமாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணோம், சொல்யூஷனோட இந்த கீ காலம் வேல்யூவை டிவைட் பண்ணுவேன். ஸோ 5 ÷ 1/2 பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஸோ 5 × 2ன்னு அது மாறும். ஓகேங்களா. ஸோ 5 × 2 10 ஆகும். அடுத்தது 20 ÷ 7/2ன்னு நான் எழுதும்போது என்ன ஆகும்னா 21/7/2 பண்ணும்போது எனக்கு 21 ÷ 7 × 2 பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா 6ன்னு வரும். 3 × 2 6ன்னு வரும். அடுத்தது 1 ÷ 1/2 நான் பண்ணும்போது 1 × 2 2ன்னு ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் வேல்யூஸை. அடுத்தது ரேஷியோ கண்டுபிடிச்சோடனே இதில் இருக்கிறதுலே மோஸ்ட்டு லீஸ்ட் நெகட்டிவ் எது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. இருக்கிறதுலே லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் இதில் பார்க்கும்போது மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூன்னு பார்ப்போம். அண்ட் இதில் பார்க்கும்போது வந்து லீஸ்ட் பாசிட்டிவ், மோஸ்ட் நெகட்டிவ் லீஸ்ட் பாசிட்டிவ். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ்ஸ் வேல்யூஸ் இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்க வேல்யூஸில் எது வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூன்னு பாருங்கள். இப்போ 10 6 2 மூணுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ். அதில் இருக்கிறதுலே லீஸ்ட் பாசிட்டிவ் எதுனா 2 தான் லீஸ்ட் பாசிட்டிவ். ஸோ அப்படின்னா ஆகும்னா இது வந்து கீ ரோவாக ஆகும். ஓகேங்களா. ஸோ இது ரோவுக்கு பேர் கீ ரோ அண்ட் இது காலத்துக்கு பேர் கீ காலம் அண்ட் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த எலிமெண்ட்டுக்கு பேர் கீ எலிமெண்ட் ஆர் பைவட் எலிமெண்ட். ஸோ இப்போ எது என்ட்ரிங் வேரியபிள் ஆகும்னா x2ன்றது என்ட்ரிங் வேரியபிள் ஆகும் அண்ட் a2ன்றது லீவிங் வேரியபிளாக ஆகும். ஓகேங்களா. ஸோ x2 இந்த இடத்துல வந்துடும், அடுத்த ஐட்ரேஷன் போடும்போது a2ன்றது போயிடும். ஓகேங்களா. ஸோ இது கீ காலம் and this is key row value and this is key element. This is the entering variable and this is the leaving variable. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம அதை தான் நம்ம இங்கே வந்து எழுதியிருப்போம். ஆப்டிமாலிட்டி இஸ் நாட் ரீச்டு,
key element 1/2 entering variable x2 and leaving variable a2 ஓகேங்களா. ஸோ key element வந்து நம்மளுக்கு 1/2ன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டேபிள் ஐட்ரேஷனை நம்ம போடணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து நம்மளுக்கு இதுதான் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஓகேங்களா. செகண்ட் ஆல்ரெடி ஃபஸ்ட் இனிஷியல் டேபிள் போட்டாச்சு, அடுத்தது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் போட்டாச்சு, இது செகண்ட் ஐட்ரேஷன். ஸோ இந்த பேசிக் இந்த இதெல்லாம் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு இதில் என்ன அடாப்ட் பண்ணமோ அதே எழுதிப்போம். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இது பேசிக் வேரியபிள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள் அண்ட் இதெல்லாம் நம்மளோட வேரியபிள்ஸ் அண்ட் அது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸோட வேரியபிள்ஸு அண்ட் அதோட கோஎஃபிஷியன்ட் இது அண்ட் தென் சொல்யூஷன் ரேஷியோ. ஸோ இப்போ வந்து என்ட்ரிங் வேரியபிள் இடத்துல மட்டும் மாறும், மற்றது எல்லாம் அப்படியே எழுதுவோம். ஸோ என்ட்ரிங் வேரியபிள் இடத்துல மட்டும் நம்மளுக்கு வந்து x2ன்னு எழுதுவோம் அண்ட் மற்றதெல்லாம் வந்து x1 s2 அதோட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே எழுதிடுவோம். ஸோ x1க்கு 4, s2க்கு 0 அண்டு இங்கே வந்து a2க்கு பதிலாக x2ன்னு எழுதி 3ன்னு அதோட கோஎஃபிஷியண்ட்டை எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே வந்து நான் எழுதியிருப்பேன். x1 s2 x2ஓட கோஎஃபிஷியன்ட் x1ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 4 அண்ட் s2ஓட கோஎஃபிஷியன்ட் 0 அண்ட் x2ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 3 அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இது எல்லாத்துக்கும் நான் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே வந்து என்ட்ரிங் வேரியபிளுக்கு முதல்ல முடிச்சிடலாம் ஓகேங்களா. என்ட்ரிங் வேரியபிள் எது x2. ஸோ இந்த ரோவை அப்படியே வந்து இதுக்கான வேல்யூஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம் ஓகேங்களா. ஸோ x2 தான் நம்மளுக்கு முதல்ல வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த x2 இதுதான் நம்மளோட x2வாக மாறுது அடுத்த டேபிளில். ஸோ இதுக்கு எப்படி இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வேல்யூ டிவைடட் பை கீ எலமெண்ட். என்ட்ரிங் வேரியபிளுக்கு ஃபார்முலா என்னென்னா எப்படி நியூ வேல்யூஸ் எழுதணும்னா ஓல்டு வேல்யூ டிவைடட் பை கீ எலமெண்ட்டுன்னு எழுதுவோம். ஓல்டு வேல்யூ எதுனா இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஓல்டு வேல்யூஸ், கீ எலமெண்ட்டு 1/2. ஸோ இப்போ இதுக்கு பண்ணோன்னா 0 டிவைடட் பை 1/2 பண்ணோம்னா 0ன்னு வரும். அதை தான் நான் வந்து இந்த டேபிளில் x2ன்ற இடத்துல எழுதியிருப்பேன் ஓகேங்களா, 0ன்னு எழுதியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 ஆல்ரெடி 1/2 ஓல்ட் வேல்யூ, கீ எலமெண்ட்டும் 1/2. ஸோ பண்ணிங்கன்னா 1/2 டிவைடட் பை 1/2 பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். ஸோ அதை வந்து இங்கே 1ன்னு எழுதியிருப்பேன் நான். அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து ஓல்டு வேல்யூ 1/2, கீ எலமெண்ட்டும் 1/2 டிவைடட் பை 1/2 அகெயின் வந்து 1ன்னு தான் வேல்யூ வரும். ஸோ அதை தான் வந்து இங்கே 1ன்னு நான் எழுதியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து அகெயின் நெக்ஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 டிவைடட் பை 1/2 0 தான். ஸோ s2 இடத்துல 0ன்னு நான் எழுதியிருப்பேன் ஓகேங்களா. அடுத்தது s3க்கு நம்ம இப்போ எழுதணும். ஸோ s3ஓட ஓல்டு வேல்யூ -1 அண்ட் கீ எலமெண்ட் 1/2. -1 டிவைடட் பை 1/2 பண்ணிங்கன்னா -2 வரும். ஸோ s3ன்ற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் -2ன்னு நான் எழுதுகிறேன் ஓகேங்களா. அடுத்தது a1க்கு எழுதணும். a1க்கு ஓல்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/2 டிவைடட் பை கீ எலமெண்ட்டு 1/2. -1/2 டிவைடட் பை 1/2 பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு -1ன்னு ஆன்சர் வேல்யூ வரும். ஸோ -1 நம்மளுக்கு a1க்கு எழுதியாச்சுங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் a2 நம்ம எழுத போகிறோம். a2ஓட ஓல்டு வேல்யூ 1, கீ எலமெண்ட் 1/2. 1 டிவைடட் பை 1/2 பண்ணும்போது எனக்கு 2ன்னு வரும். ஸோ அதை தான் வந்து 2ன்னு இங்கே எழுதியிருப்பேன் ஓகேங்களா. அடுத்தது சொல்யூஷனுக்கு எழுதணும். சொல்யூஷனுக்கு ஓல்டு வேல்யூ எவ்வளோ 1 அண்ட் கீ எலமெண்ட்டு 1/2. 1 டிவைடட் பை 1/2 பண்ணும்போது எனக்கு 2ன்னு வரும். ஸோ அதனால் 2ன்னு இங்கே எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்மளோட என்ட்ரிங் வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சுக்கணும். ஸோ x2 தான் நம்மளோட என்ட்ரிங் வேரியபிள், அதுக்கான வேல்யூஸ் இது. அடுத்தது வந்து x1க்கோ s2க்கோ எழுதணும். ஸோ இதில் எழுதும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ ஃபார்முலா என்னென்னா ஓல்டு வேல்யூ மைனஸ் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ இன்ட்டு கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ எலமெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து s1 s2க்கும் x1க்கும் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் x1 பார்க்கும்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வேல்யூ மைனஸ் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ இன்ட்டு கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ எலமெண்ட். ஓல்டு வேல்யூ 1, இதுக்கு கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1/2, இதுக்கு கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 0 அண்ட் கீ எலமெண்ட் 1/2 ஓகேங்களா. ஸோ இந்த கேல்குலேஷனை தான் நான் வந்து இங்கே போட்டிருப்பேன்.
1 minus 1 by 2 into 0 divided by 1 by 2. ஸோ இது வந்து 0 தான் வரும், அதனால் 1 minus 0 1 தான் வரும். ஸோ 1 நான் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன் 1ன்ட்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து x2க்கு நான் எழுத போகிறேன். ஸோ வந்து ஓல்டு வேல்யூ 1 by 2, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூவும் அதே 1 by 2 தான். கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ வந்து 1 by 2 அண்ட் கீ எலமெண்ட்டு 1 by 2. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே கேல்குலேஷன் பண்ணியிருப்பேன். 1 by 2 மைனஸ் 1 by 2 into 1 by 2 divided by 1 by 2. ஸோ 1 by 2 மைனஸ் 1 by 4 ஆகிடும். இது 2 into 2 4 ஆகிடும். ஸோ 1 by 4, இந்த 1 by 2 ரெசிப்ரோக்கலாக இன்சைட் மாறும்போது 2 by 1ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணுறேன். 1 by 2 மைனஸ் 1 by 2 வந்து 0. ஸோ இந்த 0 எடுத்து இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த வேல்யூ எப்படி அப்டைன் பண்ணுன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மைனஸ் 1 by 2. ஓகேங்களா? ஓல்டு வேல்யூ கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1 by 2, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by 2. ஓகேங்களா? கீ எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 by 2. ஸோ இதை கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா minus 1 by 2 minus 1 by 2 into 1 by 2 divided by 1 by 2. ஓகேங்களா? ஸோ minus 1 by 2 minus 1 by 2 into 1 by 2 1 by 4 ஆகிடும். இது ரெசிப்ரோக்கலாக இந்த கீழே இருக்கிறது இந்த டினாமினேட்டர் வந்து 2 by 1ன்னு ஆகிடும். ஸோ இப்போ பண்ணும்போது minus 1 by 2, இது வந்து minus 1 by 2 ஆகும். ஓகேங்களா? ஸோ minus 1 by இது ரெண்டையும் இது பண்ணும்போது -2, -1 பண்ணும்போது -2 ஆகிடும் டிவைடட் பை 2. ஸோ -2 டிவைடட் பை 2 வந்து -1. ஸோ அதை தான் இங்கே -1ன்னு எழுதியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டு S2க்கே எப்படி வேல்யூ அப்டைன் பண்ணுறோம் அப்படின்றது பாருங்கள். ஸோ S2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 0 மைனஸ் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1 by 2, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 0, 1 by 2 into 0 டிவைடட் பை கீ எலமெண்ட் வந்து 1 by 2. ஸோ இதை பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே 0 மைனஸ் 1 by 2 into 0 டிவைடட் பை 1 by 2. ஸோ எல்லாம் பண்ணும்போது 0 ஆகுது. ஸோ அந்த வேல்யூவை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 0ன்ற வேல்யூவை இங்கே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது S3க்கு நான் போடுறேன். ஸோ S3யோட ஓல்டு வேல்யூ 0, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1 by 2, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ -1, கீ எலமெண்ட் 1 by 2. 0 minus 1 by 2 into -1 divided by key element 1 by 2. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 0 minus 1 by 2 into -1 divided by 1 by 2 பண்ணும்போது எனக்கு 1ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ அந்த 1 எடுத்து இங்கே நான் ஃபில் பண்ணுறேன். அடுத்து வந்து A1க்கு நான் போடணும். ஸோ A1 பார்த்திங்கன்னா ஓல்ட் வேல்யூ 1 by 2, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1 by 2, corresponding key row value -1 by 2, key element 1 by 2. 1 by 2 minus 1 by 2 into -1 by 2 divided by 1 by 2. ஸோ இதை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேல்குலேஷன் பண்ணி முடித்தோடனே எனக்கு 1ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ அந்த 1 எடுத்து நான் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது A2க்கு நான் எழுதுகிறேன். ஸோ A2க்கு எழுதும் போது என்ன ஆகுது, ஓல்ட் வேல்யூ 0, corresponding key column value 1 by 2, corresponding key row value 1 and key element 1 by 2. 0 minus 1 by 2 into 1 divided by 1 by 2. ஸோ இந்த கேல்குலேஷன்லாம் எனக்கு பண்ணி முடித்தோன்னே என்ன ஆகுது, எனக்கு -1ன்னு வேல்யூ வருது. ஸோ அந்த -1 நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ -1, ஸோ அதை வந்து நான் அப்படியே வந்து இங்கே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது சொல்யூஷன் காலம் ஃபில் பண்ணோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் வேல்யூ 5, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 1 by 2, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 1, கீ எலமெண்ட் 1 by 2. 5 minus 1 by 2 into 1 divided by 1 by 2. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். 5 minus 1 by 2 into 1 divided by 1 by 2. ஸோ 5 minus 1 by 2 இது வந்து இங்கே போச்சுன்னா 2 by 1 ஆகும். 5 minus 1 வந்து 4. ஸோ இந்த 5 minus 1 4, இந்த 4ன்ற வேல்யூவை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இப்படி தான் x1 வேல்யூஸை ஃபில் பண்ணும். அடுத்தது S2 வேல்யூஸு. ஸோ S2 வேல்யூஸை ஃபில் பண்ணோம். இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ S2ஓட வேல்யூ ஓல்ட் வேல்யூ 0, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 7 by 2. ஸோ இது எல்லாத்துக்கும் பண்ணும்போது 7 by 2 தான் கீ காலம் வேல்யூ. கீ ரோ வேல்யூ மட்டும் மாறும். ஸோ 0 கீ ரோ வேல்யூ அண்ட் கீ எலமெண்ட் 1 by 2. 0 minus 7 by 2 into 0 divided by 1 by 2. ஸோ அதை தான் நான் வந்து கேல்குலேஷனில் இங்கே பண்ணியிருப்பேன். ஸோ கேல்குலேஷன் பண்ணும்போது 0 வருது. ஸோ அந்த 0வை இங்கே ஃபில் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஓல்ட் வேல்யூ 1 by 2 and ஓல்ட் வேல்யூ வந்து 7 by 2,
and corresponding key column value அதே 7/2 தான் and corresponding key row value 1/2 key element 1/2 ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து கேல்குலேஷனில் இங்கே பண்ணியிருப்பேன். 7/2 மைனஸ் 7/2 இன்ட்டு 1/2 டிவைடட் பை 1/2. 7/2 மைனஸ் இது 7/2 இன்ட்டு 2 4 ஆகிடும். 7/4 இந்த 1/2 இந்த பக்கம் இது வந்து போச்சு அப்படின்னா 2/1 ஆகிடும். ஸோ 7/2 மைனஸ் 7/2 பண்ணும்போது எனக்கு 0 வருது வேல்யூ. ஓகேங்களா, 0 வரும் வேல்யூ. அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு S1க்கு போடணும். ஸோ S1க்கு போடும்போது என்ன ஆகும், -3/2 ஓல்ட் வேல்யூவை, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 7/2 அண்ட் கீ ரோ வேல்யூ 1/2, கீ எலமெண்ட்டு 1/2. ஓகேங்களா. ஸோ அதோட கேல்குலேஷன் இங்கே பண்ணியிருப்பேன். -3/2 -7/2 இன்ட்டு 1/2 டிவைடட் பை 1/2. ஸோ -3/2 -7/4 ஆகிடும் இது. ஸோ 7/4 1/2 இந்த இது போச்சுன்னா 2/1 ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7/2 வருது. -3/2 -7/2. ஸோ -3 -7 -10 ஆகிடும் டிவைடட் பை 2. ஸோ -5 ஆகும். ஸோ இந்த -5 தான் இங்கே நான் ஃபில் பண்ணியிருப்பேன். அடுத்து S2க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ S2ஓட ஓல்டு வேல்யூ என்னது, 1. கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 7/2, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 0 அண்ட் கீ எலமெண்ட் வந்து 1/2. 1 minus 7/2 into 0 divided by 1/2 பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து ஸோ இங்கே வந்து பண்ணியிருப்பேன் நான். ஸோ 1 minus 7/2 into 0 divided by 1/2. ஸோ 0 ஆகிடும். இது 1 minus 0 வந்து 1ன்னு எழுதுவேன். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே இந்த டேபிளில் இந்த இடத்துல நான் வந்து ஃபில் பண்ணிப்பேன். அடுத்து S3க்கு போடணும். S3க்கு போடணும். ஸோ S3யோட இது ஓல்ட் வேல்யூ வந்து 0. corresponding key column value 7/2, corresponding key row value -1, key element 1/2. 0 minus 7/2 into -1 divided by 1/2. ஸோ இதோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 0 minus 7/2 into -1 divided by 1/2. ஸோ இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7/2 இந்த 1/2 இந்த இது ஆச்சுன்னா 2/1 ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2/1 ஆகிடும். ஸோ +7ன்னு வரும். ஸோ இந்த +7 அப்படியே நான் இங்கே வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட்டு A1க்கு எழுதணும். ஸோ A1ஓட ஓல்டு வேல்யூ பார்த்திங்கன்னா 3/2, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 7/2, 3/2 minus 7/2 into 1/2 divided by 1/2. ஓகேங்களா. ஸோ கேல்குலேஷன் வந்து ஸோ இங்கே போட்டிருப்பேன். 3/2 minus 7/2 into -1/2 divided by 1/2. 3/2 minus ஸோ 7 -7/4 ஆகிடும். வந்து இன்ட்டு 2/1 ஆகிடும். ஸோ இப்போ வந்து 3 மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3/2 + 7/2 பண்ணும்போது 10/2 5 ஆகும். ஸோ அந்த 5 வந்து இங்கே நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது A2க்கு நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ A2க்கு ஃபில் பண்ணும்போது 0 ஓல்ட் வேல்யூ, கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 7/2, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ 1 அண்ட் தென் கீ எலமெண்ட் 1/2. 0 minus 7/2 into 1 divided by 1/2. ஸோ இதோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 0 minus 7/2 into 1 divided by 1/2. ஸோ இது -7/2 ஆகும். இந்த 1/2 இந்த பக்கம் ரெசிப்ரோக்கலாக ஆச்சுன்னா 2/1. ஸோ -7 வரும். ஸோ அந்த வேல்யூ -7ன்றதை இங்கே நான் எழுதியிருப்பேன். அடுத்த சொல்யூஷனுக்கு ஃபில் பண்ணோம். ஸோ சொல்யூஷனுக்கு ஃபில் பண்ணும்போது ஓல்ட் வேல்யூ 21 அண்ட் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ 7/2, கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, கீ எலமெண்ட்டு 1/2. 21 minus 7/2 into 1 divided by 1/2. ஸோ இதோட கேல்குலேஷன் இங்கே போட்டிருப்பேன். ஸோ கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 21 minus 7/2 into 1 divided by 1/2. 21 minus 7/2 இந்த 1/2 வந்து 2/1 ஆகும். ஸோ கேன்சல் பண்ணால் 21 minus 7 14 ஆகும். ஸோ 21 minus 7 14ன்றதை இங்கே நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா. இப்போ அடுத்தது இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ZJ வேல்யூஸ் எப்படி ஃபில் பண்ணோன்னா ஸோ ஆல்ரெடி யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடியதான் 4 into 1 plus 0 into 0 plus 3 into 0 is equal to 4 தான் வரும். அடுத்து 4 into 0 plus 0 into 0 plus 3 into 1 பண்ணும்போது 3 வருது. 4 into -1 plus 0 into -5 plus 3 into 1 பண்ணும்போது எனக்கு -1 வரும். 4 into 0 plus 0 into 1 plus 3 into 0 பண்ணும்போது எனக்கு 0. 4 into 1 plus 0 into 7 plus 3 into -2 பண்ணும்போது எனக்கு -2.
4 into 1 plus 0 into 5 plus 3 into minus 1 பண்ணும்போது எனக்கு 1. 4 into minus 1 plus 0 into minus 7 plus 3 into 2 பண்ணும்போது எனக்கு 2. 4 into 4 plus 0 into 14 plus 3 into 2 பண்ணும்போது எனக்கு 22 வருது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், ZJ வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு, CJ மைனஸ் ZJ போடணும். ஸோ பண்ணும்போது 4 minus 4 0, 3 minus 3 0, 0 minus of minus 1 பண்ணும்போது எனக்கு plus 1 ஆகிடும். 0 minus 0 0, 0 minus of minus 2 பண்ணும்போது எனக்கு 2 வருது. m minus 1 பண்ணும்போது m minus 1, m minus 2 பண்ணும்போது எனக்கு m minus 2 வருது. ஸோ இதான் நம்மளோட CJ minus ZJ வேல்யூஸ். ஸோ இப்போ நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்ன, CJ minus ZJ must be greater than or equal to 0. இதான் நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ஃபார் மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ நம்மளோட CJ minus ZJ வந்து எதர் 0 இருக்கணும் இல்லை பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும். ஸோ 0 இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து பாசிட்டிவ்ஸ் தான், m வந்து பாசிட்டிவ்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஏதோ ஒரு நம்பர் வந்து 4ஓ இல்லை 3ஓ எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 3 minus 1 என்ன ஆகும், 2 ஆகும். அண்ட் இங்கே 3 minus 2 பண்ணால் 1 ஆகும். ஸோ எனி நம்பர், எனி பாசிட்டிவ் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எம்ன்ற இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த எல்லா வேல்யூஸுமே இது எல்லாமே வந்து பாசிட்டிவ், ஜீரோவாக பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கிறதுனால நம்ம ஆப்டிமாலிட்டி கண்டிஷனை வந்து ரீச் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கன்க்ளூஷனில் நான் எழுதியிருப்பேன். ஆல் தி CJ minus ZJ values are greater than or equal to 0, hence optimality is reached. and x1 x2 அந்த வேல்யூஸ்லாம் இப்போ நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட x1 வேல்யூ வந்து 4 அண்ட் S2 நம்மளுக்கு கிடையாது, அண்ட் x2 மட்டும் தான் நம்ம எழுதணும். x2 வந்து 2, x1 வேல்யூ இஸ் 4, x2 வேல்யூ இஸ் 2 அண்ட் ZJ வேல்யூ இஸ் 22. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இது. ஸோ அதை தான் இங்கே வந்து எழுதியிருப்பேன். x1 is equal to 4, x2 is equal to 2, z is equal to 22. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணதுக்கு இது கரெக்டாக ஆன்சர் சொல்யூஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வெரிஃபை பண்ணலாம். எப்படின்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எடுத்து எழுதலாம். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை கொஸ்டினில் பார்த்து எழுதுங்க. ஸோ கொஸ்டினில் பார்த்து எழுதும்போது மினிமைஸ் z is equal to 4x1 plus 3x2 நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதில் கொண்டு போய் நம்மளோட x1 x2 வேல்யூ போட்டோம்னா z வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 4x1 plus 3x2, x1ன்றத இடத்துல 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், x2 இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 into 4 16 ஆகும், 3 into 2 6 ஆகும். 16 plus 6 பண்ணும்போது எனக்கு 22 வருது. இதுதான் z வேல்யூ. அண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த டேபிளில் கடைசியாக பண்ண அந்த z வேல்யூவும் நம்மளுக்கு 22 தான். z வேல்யூவும் 22 தான். x1 x2 வேல்யூ 4 2, z வேல்யூ 22. அண்ட் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்மளுக்கு z வேல்யூ 22 தான் வருது. ஓகேங்களா? ஸோ x1 is equal to 4, x2 is equal to 2, z is equal to 22. ஸோ therefore optimality is reached. ஸோ இப்படி தான் நம்மளோட பிகம் மெத்தடில் எப்படி ஆப்டிமல் சொல்யூஷனை ரீச் பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.